வந்தே கடலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே புனலாய் ஆலய வலப்புறம் இருந்து புது வாழ்வு பொங்குதே அதன் கரையில் வாழ்வோம் காலங்கள் எல்லாம் கனி தந்து வாழ்வரே அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை முதல் திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இறைவன் இயேசுவினுடைய பெயரால் தூய திரு இறுதி ஆண்டுடைய பெயரால் உங்களுக்கு நலமும் வாழ்வும் ஆசிரும் அருளும் என்று எப்பொழுதும் நிறைவாய் இந்த வருடம் முழுதுமாய் தங்கியிருக்க இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. திருப்பாடல் 32:11 சொல்லுகிறது, அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன, அதனால் அவர்களது உயிரை சாவின்றி விடுவித்து அவருக்கு பஞ்ச காலத்திலும் உணவளிக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட மாபெரும் இதயம் இயேசுடைய இதயம் தலைமுறை தலைமுறையாய் நமக்காய் துடித்து நம்முடைய குடும்பங்களை, வம்சங்களை, நம்முடைய சந்ததிகளை வாழ வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த இதயத்தை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும், குறிப்பாக நன்றியோடு ஆண்டவருக்கு இந்த வருடத்தை கொடுத்திருக்கிற அந்த நன்றியோடு இந்த புது வருடத்தை ஏற்றுக்கொள்ளவும் நாம் இங்கே வந்திருக்கிறோம். எனவே இந்த தூய மர நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். குறிப்பாக பலவீனமான நேரங்கள், நம்பிக்கை இழந்த நேரங்கள், சோர்வுற்ற நேரங்கள், இந்த திருஇறுதி ஆண்டவர் மீது வைத்த பக்தியை குறைத்து கொண்ட நேரங்கள், அல்லது திருஇறுதி ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டுவிட்ட நேரங்கள், இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகன் இதயத்தை எண்ணி பெருமைகளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடையில் ஊற்றாகிய அத்திருதயத்திலிருந்து பொங்கி வழி மருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் வாசகம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 மற்றும் 21 முடிய. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். காயினை போல் நீங்கள் இராதீர்கள். அவன் தீயோனை சார்ந்தவன். ஏனெனில் தம் சகோதரரை கொலை செய்தான். எதற்காக அவரை கொலை செய்தான்? ஏனெனில் அவன் செயல்கள் தீயவனாக இருந்தன. அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன. சகோதரர் சகோதரிகளே, உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்பட வேண்டாம். நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரி வெறுப்போர் அனைவரும் கொலைவாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டு பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, தாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளக்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனசான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்திருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள்.
வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். உலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாய்களில் நுழையுங்கள், புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், இன்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Alleluia, 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 alleluia. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவி, இறைவன் மலரடி தொழுவி, ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவசனங்கள் 43 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலியாவுக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாய்தா என்னும் ஊரை சார்ந்தவர்.
அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் அவ்வூரையை சார்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சார்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடமற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உன்னை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயலின் மக்களுடைய அரசன் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தனுக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைவிட பெரிய காரியங்களை காண்பீர்கள். இறைவன் இந்த நாளில் வருடத்தினுடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த திருப்பலியிலே இறை வார்த்தை வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி, இதைவிட பெரிய காரியத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இந்த வருடம் நமக்கு இறைவன் ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் கொடுத்திருக்கிறார். அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருடம் இறைவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்யவிருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த வருடத்தை விட நீ பெரிய காரியங்களை காணப்போகிறாய். கடந்த வருடத்தை விட பெரிய காரியங்கள், மகிமையான காரியங்கள், மாட்சிக்குரிய காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்களை காணப்போகிறாய். பெரிய காரியங்கள் என்ன ஒன்று, நமக்கு பணம், பொருள், சொத்து, பத்து இதெல்லாம் ஒரு வேளை ஞாபகம் வரலாம், இல்லை அந்தஸ்து, கௌரவம், நமக்கான இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு ஞாபகம் வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, மானிட மகன் மீது தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் காண்பீர்கள், வானத்தின் மாட்சியை, விண்ணகத்தின் மாட்சியை காண்பீர்கள். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்னும் பெரிய காரியமாய் சென்ற வருடத்தை விட, ஆண்டோட உடனிருப்பை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாய் பார்ப்பீர்கள். ஆண்டுடைய உடனிருப்பை, ஆண்டுடைய திடப்படுத்துதலை, பலப்படுத்துதலை, ஆறுதல் படுத்துகிறதை இந்த போன்ற சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மிகுதியாய் நீங்கள் காணப்போகிறீர்கள். இதை விட பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்யவிருக்கிறார். கடந்த காலங்களில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை விட இந்த வருடம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஆண்டவருடைய அவர்கள் பிரசன்னத்தின் இதயத்தினுடைய, அவருடைய இதயத்தில் பொங்கி வழிகிற அளவு கடந்த ஆசிரியருடைய அவருடைய இரக்கம், கருணை, தயவு, தாராளத்தினுடைய நிறைவை நாம் காணப்போகிறோம். ஆண்டவென்று நத்தனியேல் வழியாக நமக்கு அந்த செய்தியை கொடுக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நத்தனியேலை போல என் வாழ்க்கையில் என்ன நல்லது, என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, என் வாழ்க்கையில் கூட நல்லது வந்துடுமா, நல்லது ஏதாவது வர முடியுமா, என்னோட வீட்டிலேருந்து நல்லது ஏதாவது நடக்க முடியுமா, என் குடும்பத்திலேருந்து நல்லது ஏதாவது நடக்க முடியுமா, என் சொந்தத்தில் நல்லது ஏதாவது நடக்க முடியுமா, அல்லது என் பிள்ளைக்கு நல்லது காரியம் நடக்க முடியுமா, அல்லது என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, மருமகளுக்கு, அல்லது என் தாய்க்கு, தந்தைக்கு நல்லது நடக்க முடியுமா என்று ஒருவேளை எண்ணங்கள், இயக்கங்கள் அதிகமாக இருக்கலாம். நத்தனியேல் சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ, நன்மையான காரியங்கள் ஏதாவது வர முடியுமா, அந்த இடத்துல வந்து பார், வந்து பார், நீ இயேசுவோட வந்து பார், அந்த நல்ல காரியம் நடக்கும், அந்த அதிசயம் நடக்கும். எது நடக்காது, எது முடியாது, எது கடந்த வருடத்துல நீ சலித்து போயிருக்கிறாயோ, சோர்ந்து போயிருக்கிறாயோ, எதை குறித்து மண்ணு சஞ்சலப்பட்டு இருக்கிறாயோ,
எதை குறித்து இன்னும் அதிகமாக நீ விரக்தியில வேதனை இருக்கிறாயோ, எதை நீ இன்னும் அதிகமாக இந்த வருடம் எப்படியாகிலும் கிடைத்திடும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாயோ, தேடிக்கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து பார், வந்து பார், இயேசுவிடம் வந்து பார், இயேசு இதயத்துக்கு அருகாமையில வந்து பார், இந்த திருதி ஆண்டவரிடத்திலே வந்து பார். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை, இது பெரிய மகிமையான காரியங்களை உங்களுக்கு அவர் இந்த வருடத்தில் செய்யவிருக்கிறார். அன்பர்களே, நம்ம விசுவசிப்போம். ஆண்டவர் இந்த வருடம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீதியின் அரசர் உங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கண்ணிலிருந்து எதுவும் தப்ப முடியாது என்பது இந்த வருடம் திருத்தலத்துக்கு வருகக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமாக இறைவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. The promise of God. இந்த வருடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற the promise of God, ஆண்டுடைய வாக்குத்தத்தம். இந்த திருத்தலத்தை நாடி வருகிற, அவருடைய இதயத்தை நாடி வருகிற, அவருடைய இதயத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்குமாக என்று சொல்கிறார், நீதியின் அரசர் அவர். உங்களுக்கு நீதி வழங்க போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு நீதி வழங்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நீதி வழங்க போகிறார். இது வெள்ள நிவாரணம் என்று சொல்லி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது பல மக்கள் கொடுக்கிறார்கள். வெள்ள நிவாரணங்கள், பாதிப்பை சரி கட்டுவதற்காக போராட்டங்கள் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட போராட்டங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், அதோட மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு நீதி வழங்க போகிறார். உன் குடும்பம் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து, உன் குடும்பம் சந்தித்த பிரச்சனையிலிருந்து, உன் குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவைகளிலிருந்து, உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான அவமானங்கள், அசிங்கங்களிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு நீதி வழங்க போகிறார். நீதியின் அரசர் அவர் உங்களுக்கு நீதி வழங்க போகிறார். அவர் கண்ணில் எதுவுமே தப்பாது, எதுவுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய கண்ணில் வெளிச்சமாக இருக்கிறது. நாம் ஊழியத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 1000 சூரியனை விட பிரகாசம் நிறைந்ததாய் அவனுடைய கண்கள் இந்த உலகத்தை உற்று பார்க்கின்றன என்று சொல்லப்படுகிறது. 1000 சூரியனை விட பிரகாசம் நிறைந்ததாய் அவருடைய கண்கள் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு செயல்களையும் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. நீதியின் கடவுள், நீதியின் அரசர் இந்த வருடம் நம்முடைய குடும்பங்களுக்கு மாபெரும் நீதி வழங்க அவர் காத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி நாம் இந்த வருடம் ஏற்றுக்கொள்வோம். நன்றி சொல்வோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் இந்த வருடம் எனக்கு ஒரு பெரிய நீதியாக இருக்க போகிறார். என்ற குடும்பத்தில் அவர், நான் நேர்மையோடு நடக்கிறேன் என்று முதல் வாசகத்தில் மிக அருமையாக யோவான் சொல்லுகிறார். நேர்மையோடு நடப்பவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். பிறரை சகோதரனை அன்பு செய்கிறவர்கள், அவர்கள் உண்மையிலே சாவை கடந்து வந்துட்டாங்க. அவங்க சாவை கிடையாது, சாவை கடந்து வந்த மக்களாக இருக்கிறாங்க. யார் தன் சகோதரன் இருக்கிறார்களோ, யார் தன் சகோதரன் மீது வஞ்சம் கொண்டிருக்கிறார்களோ, யார் தன் சகோதரனுக்கு தீங்கு செய்கிறார்களோ, யார் தன் சகோதரன் சகோதரிகளுக்கு கொலையாளிகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எதிரானவர்களாக இருக்க கொலையாளிகள் என்றே சொல்லுகிறார். காயின் என்று சொல்லுகிறார். அவன் பாதர்களே, நம்முடைய குடும்பங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சகோதர சகோதரிகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருவரையுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த வருடம் நம்முடன் இருக்கிற உறவுகளை, நம்முடன் இருக்கிற அன்பை, இந்த கடவுளுடைய இதய அன்புக்கேற்ற ஒரு பேரன்பாக அதை உருமாற்ற வேண்டுமாய் நாம் இதனால் ஒப்பு கொடுப்போம். இறைவன் தொடர்ந்து இந்த திருவிதி ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும், இந்த திருத்தலத்தில் வருகை தருகிற ஒவ்வொரு சகோதரன் மீதும் சகோதரி மீதும், இது திருத்தலத்தை மாபெரும் ஒரு தேவையோடு அல்லது நெருக்கடியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பல நேரங்களில் மடிப்பிச்சை கேட்டு அல்லது ஆண்டவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரி மீதும் அவருடைய தேவைகள் மீதும் மனமிறக்கம் கொண்ட கடவுளாக, இதைய ஆசிரியை பொழிகிற கடவுளாக, அவள் இன்னும் அதிகமாய் ஆஸ்வதித்து மகிமையை மாட்சியை காண செய்கிற, பெரிய காரியங்களை காண செய்கிற கடவுளாக நம் ஆண்டவர், இறுதி ஆண்டவர் நமக்கெல்லாம் விளங்கும்படியாக இந்த திருப்பலியிலே சிறப்பாய் மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நிற்போம். ஒரு கண்களை மூடி நம்முடைய தேவைகளுக்காய் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். இது புதிய வருடம். இந்த புதிய வருடத்தில் ஒரு சிறப்பான தேவையை மட்டும் ஜபித்துக் கொள்ளுங்கள். நிறைய கருத்தெல்லாம் வேண்டாம்.
ஏதாவது ஒரு கருத்து, இந்த வருடம் ஆண்டவரே, இறுதி ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு பெரிய காரியத்தை செய்யதான் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க, மாட்சியை காணப்போவதா சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரம் இந்த திருப்பலியில், இந்த காலை திருப்பலியில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கருத்து, இந்த வருடம் ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்தே ஆகணும், நம்பிக்கையோடு நான் கேட்குறேன், இதை நீங்கள் செய்ய போகிறீங்க, நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு கருத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் அது நமக்காகவோ, நம்முடைய குடும்பத்துக்காகவோ, நம்முடைய சகோதரன் சகோதரிக்காகவோ, அல்லது நமக்கு அறிமுகமான ஒரு சகோதரன் சகோதரிக்காகவோ அந்த தேவை, அந்த மன்றாட்டு இருக்கட்டும். அந்த ஒரு கருத்திற்காக இயேசு இதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு இதயம் உற்று பார்க்கிற நேரம், நம்முடைய காணிக்கைகளை மன்றாட்டுகளை உற்று பார்க்கிற ஏற்றுக்கொள்கிற அருமையான நேரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு அப்பரசங்களையும் சேர்த்து ஆண்டவர் காணிக்கையாக்குவோம். இறைவன் நம்முடைய காணிக்கையை, நம்முடைய மன்றாட்டை தயவாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். வந்தோம், காணிக்கை தந்தோம், பணிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்த்தார் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், பணிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்த்தார் தூயவனே. பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம், போகாத மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை உடமேட்டு வைத்தோம், போகாத மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிதாக செய்வார் ஆண்டவரே, நம்மளோடு அணைப்பார் பாவனே. சகோதர சகோதரிகளுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகளுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானந்த என்றும் எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவிய வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு திறந்த இதயத்தில் அனுவேற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதமான தூதரனுடன் சேர்ந்து நாங்கள் நம்மை பொழுதேத்தி முடிவின்றி
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, ஆகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பு வைப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீப்பள்ளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியும் பொரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மோக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழல் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவன் வழியாக இவனோடு இவரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மீது மாபெரும் இரக்கமும் கருணையும் பேரன்பும் கொண்ட கடவுளாக இருக்கிறார். அவருடைய கருணைக்கும் இரக்கத்திற்கும் எல்லை இல்லை என்பதை உணர்கிறோம். அந்த இதய அன்பை, இதய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாமும் அவரை போல நல்ல இதயம் கொண்ட மக்களாய், பிறரை நேசிக்கிற இதயம் கொண்ட மக்களாய், பிறரை ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் தயாராக இருக்கிற இதயம் கொண்ட மக்களாய் மாற, அதனால் அவர் கொடுக்கிற மாட்சியும் அவர் கொடுக்கிற பெரிய காரியங்களையும் இந்த வருடம் நாம் கண்ணால் காண கருணை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரில் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தோடு நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உயிரின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழி தெரிந்து புரித வைக்கப்படலாம் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பெரியவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, இன்றும் எப்பொழுதும் நாம் இவர் வழியாய் பெரிய காரியங்களை காண, இவர் தரும் ஆசீர்வாதங்களை இந்த வருடம் கண்டு அனுபவிக்க நம்மை தேடி வருகிறார். ஒருங்குக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்தமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உறவு ஒன்று உலகை தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவை நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவை வா, உயிரை வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவை வா, உயிரை வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே
வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே, உள்ளமெனும் கோயிலில் உறவினும் தீபமே, வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே, அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் வா, உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா, உறவு ஒன்று உலகை தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றால் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே, துன்பமெனும் வேளையில் அன்புடன் அழைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே, இறைவனே இயேசுவே இதயம் எழுந்தே வா, நாதனே நேசனே பாசமாய் நீ வா, உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா, உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவை நீ என்றால் அன்பு தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரதமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்டிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நம்மையும் நம் குடும்பத்தை இயேசுவிற்கு ஒப்பு கொடுப்போம்.
தூய இதய ஆசீர்வாதங்களின் குடும்பங்கள் நிரப்பும்படியாக மன்றாடுவோம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு கொடுக்கிறேன். நீதிலும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதம் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, மன்பாத பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரத்தாரும். உம்மை போல் நானும் பிறர் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். உம் திருவியத்திலிருந்தும் காயங்களில் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீர்வாதால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்புதியத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்தனுக்குரிய சகோதர சகோதரி இதய அன்பர்களே, மீண்டுமாக இந்த திருத்தத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வருடம், இந்த மாதம் முழுவதுமாக தூய இதயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களை நிறைவாய் நிரப்பி உங்களை வழி நடத்துவதாக. அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக உங்களுக்காக இந்த வாக்குத்தத்த அட்டை கொடுக்கப்படுகிறது. இந்த வருடம் முழுவதுமாக விசுவசித்து நம்பி ஜெபிக்க வேண்டும். அதான் முக்கியமானது. ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், அதை நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும், அதை குறித்து ஜெபிக்க வேண்டும், நன்றியோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் நீங்கள் எனக்கு செய்கிறீங்க, நம்புகிறேன் என்று நன்றி சொல்லி அது நன்றியோடு ஜெபிக்கணும். நிச்சயமாய் அப்படி ஜெபிக்கிற பொழுது நமக்கான நீதியை இறைவன் நிறைவாய் வழங்குகிறார். அவருடைய வார்த்தை பொய்க்காது. அவருடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாய் மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நம்பிக்கையோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய திருத்தலத்தினுடைய கேலண்டர் மிக குறைவாக மீதம் இருக்கிறது. அதே போன்று பைபிள் டைரி இன்னும் குறைவாக தான் இருக்கிறது. ஒருவேளை யாராவது வாங்கணுன்றக்கோ இன்றைக்குள்ளாக பெற்றுக்கொண்டால்தான் கிடைக்கும். எனவே அந்த பைபிள் டைரி மற்றும் கேலண்டர் நம்முடைய பக்தி பெருர்களுக்கு இருக்கிறது. அதை விலை கொடுத்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய இந்த ஆலயத்திற்கு மேலே நம்முடைய தாய் மரியாளுடைய ஒரு 600 அடி பெரிய ஒரு படமானது வைப்பதற்காக 600 ஸ்கொயர் ஃபீட்டில் படம் வைப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்டு செய்த வரைந்த ஓவியம், தாய் மரியாள் வரைந்த ஓவியம். ஆகவே ஏறக்குறைய 300 பிள்ளைங்க அந்த ஓவியத்தை தீட்டியிருக்கிறாங்க. எனவே அந்த ஒரு ஓவியமானது பின்னாடி நம்முடைய இந்த ஒரு பால்கனிக்கு மேலே அதை வைக்க போகிறோம். ஆகவே தொடர்ந்து ஒத்துழைப்பு தரும்படியாக ஆண்டவருடைய ஆசிரியர் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தொடர்ச்சியாக 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அதே போன்று திருப்பலி மணி 8 மணிக்கு தமிழில் மீண்டுமாக திருப்பலி நடைபெறும். 10:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அது தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அதே போன்று பிற்பகல் 3 மணிக்கு இறை இறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கப்பட்டு இந்த திருத்தலத்தில் வருகிற மக்களை ஆண்டோடைய இறக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும். 3:30 மணிக்கு மீண்டுமாக தமிழில் திருப்பலி நடைபெறும். அதே போன்று 5:30 மணிக்கு நற்கருணை குணமளிக்கும் சிறப்பு ஆசீர்வாதம், நற்கருணை குணமளிக்கும் சிறப்பு ஆராதனை நடைபெறும். 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலி நிகழ்வுகளில் பிறரும் பங்கேற்று பலன் பெற செய்திகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை அன்பதையால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகன் என்று இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளை அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.